அறிவியல் 6ஆம் வகுப்பு முதல் பருவம். அலகு 1 அளவீடுகள். கற்றல் நோக்கங்கள். அன்றாட வாழ்வில் அளவீடுகளின் அவசியம் பற்றி புரிந்து கொள்ளுதல். நீளம், நிறை, காலம் மற்றும் பருமன் ஆகிய அடிப்படை அலகுகளை அறிந்து கொள்ளுதல். அளவிடும் கருவிகள் தரும் மதிப்புகளை அவற்றின் அலகுகள் மற்றும் துணை அலகுகள் கொண்டு மதிப்பிடுதல். சுழிப்பிழை மற்றும் இடமாறு தோற்றப்பிழையை கண்டறிதல். திட மற்றும் திரவ பொருள்களின் பருமனை கண்டறிதல். அன்றாடம் பயன்படுத்தும் அளவிடும் கருவிகளின் மாதிரிகளை உருவாக்குதல். அறிமுகம். நாம் ஏற்கனவே எடை, கிலோகிராம், லிட்டர், மில்லி லிட்டர், கிலோமீட்டர், நீளம், தொலைவு போன்ற சொற்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பாடத்தில் நீளம், எடை, பருமன் மற்றும் காலம் போன்றவற்றை குறித்தும் அளவிடுவதன் அவசியம் குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். மேற்கண்டவற்றை புரிந்து கொள்ள அளவீடுகளை பற்றி அறிந்து கொள்வது அவசியம். தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அலகு என 2 பகுதிகளை கொண்டது. அடுத்து நாம் நீளம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். ஒரு புத்தகத்தின் அல்லது மேசையின் இரு விளிம்புகளுக்கு இடைப்பட்ட தூரமாகவோ அல்லது ஒரு கால்பந்து விளையாட்டு திடலின் இரு முனைகளுக்கு இடைப்பட்ட தூரமாகவோ அல்லது உனது வீட்டிற்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தூரமாகவோ இருக்கலாம். நீளத்தின் அலகு மீட்டர். அதன் குறியீடு மீ என குறிப்பிடப்படுகிறது. சிறிய அளவீடுகள் மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டரிலும், கட்டிடத்தின் உயரம், விளம்பர பலகையின் நீள அகலம் மற்றும் மின் விளக்கு கம்பத்தின் உயரம் போன்ற பெரிய அளவீடுகள் மீட்டரிலும் அளவிடப்படுகிறது. இரு நகரம் அல்லது கிராமம் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள தொலைவு, பள்ளிக்கும் வீட்டிற்கும் இடையே உள்ள தொலைவு போன்றவற்றை கிலோமீட்டரில் அளவிடப்படுகிறது. நீளத்தின் அலகுகளை தெரிந்து கொள்வோம். ஒரு சென்டிமீட்டர் என்பது 10 மில்லி மீட்டருக்கு சமம். 1 மீட்டர் என்பது 1000 சென்டிமீட்டருக்கு சமம்.
1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டருக்கு சமம். சிறிய அளவுகொள்ள 1 முதல் 15 வரை எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும். பெரிய அளவுகோலில 1 முதல் 30 வரை எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும். 1 மற்றும் 2 ஆகிய எண்களுக்கு இடைப்பட்ட அளவு 1 சென்டிமீட்டர் என்று குறிப்பிடலாம். ஒன்று மற்றும் 2 எண்களுக்கு இடையே 10 பிரிவுகள் இருக்கும். இரு சிறிய அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு 1 மில்லிமீட்டர் ஆகும். நாம் இப்பொழுது நீளம், நிறை, காலம் ஆகிய முக்கிய அளவுகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு அளவீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஏன் பன்னாட்டு அலகுமுறை தேவை? ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பொதுவான அலகுகளை ஏற்றுக்கொண்டனர். இந்த முறையானது பன்னாட்டு அலகுமுறை அல்லது SI அலகுமுறை எனப்படுகிறது. SI அலகுகளின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகள். முன்னொட்டு டெசி என்பதன் குறியீடு ஆங்கில எழுத்தில் D என குறிக்கப்படும். அதோட துணை பன்மடங்கு 1/10. 10 டெசிமீட்டர் என்பது 1 மீட்டருக்கு சமம். சென்டிமீட்டரின் குறியீடு C என்ற ஆங்கில எழுத்தில் குறிக்கப்படும். அதோட துணை பன்மடங்கு 1/100 ஆகும். 100 சென்டிமீட்டர் 1 மீட்டருக்கு சமம். மில்லி என்பதன் குறியீடு ஆங்கில எழுத்தில் M. அதோட துணை பன்மடங்கு 1/1000. 1000 மில்லிமீட்டர் என்பது 1 மீட்டருக்கு சமம். நானோ என்பதன் குறியீடு N. அதோட துணை பன்மடங்குகள் 1/10 crore. 10 கோடி நானோமீட்டர் 1 மீட்டருக்கு சமம். கிலோ என்பதன் குறியீடு kg என்று குறிக்கப்படும். அதோட பன்மடங்கு 1000. 1000 மீட்டர் என்பது 1 கிலோமீட்டருக்கு சமம். அளவீடுகளை துல்லியமாக அளவிடல். அளவிடுதல் என்பது எப்பொழுதும் துல்லியமாகவும் அதை கண்டறியும் அணுகுமுறை சரியானதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய தினசரி வாழ்வியல் பயன்பாட்டில் தோராயமாக அளவிடுதல் என்பது முடிவுகளில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் துல்லியமான அளவீடுகளில் ஏற்படும் பிழையானது அறிவியல் கணக்கீடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அறிவியல் கணக்கீடுகளில் அளவீடுகள் துல்லியமாக இருத்தல் அவசியம். அளவுகோலை பயன்படுத்தி அளக்கும் போது ஏற்படும் சில பொதுவான தவறுகளை பற்றி பார்ப்போம். ஒரு பேனாவின் நீளத்தை அளவுகோலை பயன்படுத்தி அளத்தல். சுழியிலிருந்து அளவிடுதல். பேனாவின் தலைப்பகுதியை அளவுகோலின் சுழியில் அதாவது 0வில் பொருந்துமாறு வைக்கவும். முழுமையான சென்டிமீட்டர்களின் எண்ணிக்கையை கணக்கிடவும். பிறகு மிகச் சிறிய பிரிவுகளை மில்லிமீட்டர் அளவில் கணக்கிடவும். பேனாவின்
நீளமானது 8 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் அளவை கொண்டுள்ளது. அலகுகளை சரியாக குறிக்கவும். சென்டிமீட்டர் மற்றும் மில்லிமீட்டர் குறிக்கும் போது குழப்பத்திற்கான வாய்ப்பு உள்ளது. தவறுதலாக 5 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர் என்று குறிக்கும் வாய்ப்பும் உள்ளது. ஒரு பொருளை அளவிடும்போது எப்போதும் பொருளை அளவுகோலுக்கு இணையாக வைத்து கணக்கிடவும், அதாவது 0 அளவிட ஆரம்பிக்கவும். ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும் போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிழை எனப்படும். படத்தில் காட்டியவாறு கீழ்நோக்கி செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாறு தோற்றப்பிழையை தவிர்க்கலாம். அளவீடு எடுக்கும் போது நமது கண்ணின் நிலை சரியாக இருப்பது அவசியம். உங்களுடைய கண்ணின் நிலை படத்தில் B-யில் உள்ளவாறு அளவிட வேண்டும். A மற்றும் C நிலையிலிருந்து எடுக்கப்படும் அளவுகள் வேறுபடலாம். வளைகோட்டின் நீளத்தை அளவிடும் முறைகள். வளைகோட்டின் மேல் நூலை பதிய வைக்கவும். நூலின் நீளத்தை அளவுகோல் மூலம் அளந்து வளைகோட்டின் நீளத்தை சேர்ந்து கொள்ளலாம். பருமன், திடப்பொருளின் பருமன் பற்றி அறிந்து கொள்வோம். நீளம் என்பது ஒரு அடிப்படை அலகாகும். இதனை வேறு எந்த அளவீட்டில் இருந்தும் பெற முடியாது. நீளத்தை பயன்படுத்தி பரப்பு, பருமன் போன்றவற்றை நம்மால் கணக்கிட இயலும். நீளம், அகலம் என்ற இரு வகையான நீளங்களை பயன்படுத்தி பரப்பை கணக்கிடலாம். பெட்டியின் பருமனை கண்டறிய அதன் நீளம், அகலம் மற்றும் உயரம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு அளவுகோலை கொண்டு பெட்டியின் 3 அளவுகளையும் சென்டிமீட்டரில் அளக்கவும். பெட்டியின் பருமன் L × B × H ஆகையால் பருமனின் அலகு சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர் கன சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூப் ஆகும். கொடுக்கப்பட்ட கனசதுர பெட்டியின் பருமன் 1000 கன சென்டிமீட்டர் என எடுத்துக்கொள்வோம். அதாவது நீள, அகல, உயரங்கள் முறையே 1 சென்டிமீட்டர் × 1 சென்டிமீட்டர் × 1 சென்டிமீட்டர் என்ற அளவிலான 1000 கனசதுரங்களை மேலே கொடுக்கப்பட்டுள்ள பெட்டியின் உள்ளே வைக்க முடியும். அடுத்து நாம் திரவத்தின் பருமனை பற்றி அறிந்து கொள்வோம். திரவத்தின் பருமனை கணக்கிடுவது மிகவும் எளிது. திரவங்களுக்கு நிலையான வடிவம் இல்லை. அவை கொள்கலனின் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். எந்த திரவத்தின் பருமனை அளக்க வேண்டுமோ அத்திரவத்தை ஒரு அளவுகோல் குறிப்பிட்ட கொள்கலனில் ஊற்ற வேண்டும். அளவுகள் குறிக்கப்பட்ட கொள்கலன்கள் ஒரு திரவத்தின் பருமனை மிகச் சரியாக அளவிட உதவுகின்றன. திரவத்தின் பருமனானது பொதுவாக
லிட்டரில் அளவிடப்படுகிறது. பிப்பெட்டுகள் போன்றவை ஒரு திரவத்தின் பருமனை மிகச் சரியாக அளவிட உதவுகின்றன. பியூரெட்டுகளும் திரவத்தின் பருமனை மிகச் சரியாக அளவிட உதவுகின்றன. நாம் தினசரி வாழ்வில் லிட்டர் என்ற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்படுகிறோம். 1 லிட்டர் பால் பாக்கெட், 20 லிட்டர் தண்ணீர் கேன் போன்றவை சில எடுத்துக்காட்டுகளாகும். ஒழுங்கற்ற திடப்பொருளின் பருமனை கண்டறிதல். ஒரு பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் பருமனாகும். இப்பண்பினை பயன்படுத்தி நாம் கல் போன்ற ஒழுங்கற்ற வடிவமுடைய திடப்பொருள்களின் பருமனை காண இயலும். ஒரு ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட கல்லானது நீரை இடப்பெயர்ச்சி செய்து உள்ளே செல்கிறது. இது நீர்மட்டம் உயர காரணமாகிறது. இவ்வாறு இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் பருமனே கல்லின் பருமனாகும். கோளையில் ஆரம்ப நீர்மட்டம் 50 மில்லி லிட்டர் ஆகும். கல் நீரினுள் மூழ்கிய பின் நீர்மட்டம் 81.2 மில்லி லிட்டர் ஆகும். எனவே கல்லின் பருமன் 81.2 மில்லி லிட்டர் இருந்து 50 மில்லி லிட்டரை கழித்தால் கிடைக்கும் 31.2 மில்லி லிட்டர் ஆகும். 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் 1 சென்டிமீட்டர் கியூப் அல்லது 1 கன சென்டிமீட்டர் சொல்லலாம். ஆகவே 31.2 மில்லி லிட்டர் ஈக்குவல் 31.2 கன சென்டிமீட்டர் என்பதே கல்லோட பருமன் ஆகும். அடுத்து நாம் வாயுவின் பருமன் பற்றி அறிந்து கொள்வோம். வாயுவின் பருமனை நம்மால் கணக்கிட இயலும். வாயுக்கள் தான் அடைத்து வைக்கப்பட்ட கொள்கலனின் முழு கொள்ளளவை அடைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை. அதிக கொள்ளளவு கொண்ட கலனில் உள்ள வாயுவை அதிக அழுத்தத்தை கொண்டு வீட்டின் சமையல் எரிவாயு அவ்வாறே உருளையில் அடைக்கப்படுகிறது. வாயுக்களின் பருமனை கணக்கிடுவது என்பது திட மற்றும் திரவ பொருள்களின் பருமனை கணக்கிடுவது போல் எளிதானது அல்ல. அடைத்து வைக்கப்பட்டுள்ள வாயு எந்த அழுத்தத்தில் உள்ளது என்பதை அறிந்து கொள்வது மிக அவசியமாகும். இதை பற்றி மேல் வகுப்புகளில் விளக்கமாக கற்க உள்ளோம். திட பொருள்களின் பருமன் SI அலகு முறையில் கனமீட்டர் அதாவது மீட்டர் கியூப் ஆகும். திரவங்களும் வாயுக்களும் லிட்டரில் அளவிடப்படுகிறது.
இவைகளை நீளத்தை போல மீட்டர் கியூப் அல்லது கன மீட்டரிலும் அளவீடு செய்யலாம். ஒரு மில்லிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு ஒரு மைக்ரோ லிட்டர். ஒரு சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு ஒரு மில்லி லிட்டர். ஒரு மீட்டர் கியூப் ஈக்குவல் டு ஒரு கிலோ லிட்டர். மேலும் தெரிந்து கொள்வோம். பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்தகவலில் இருக்கும் பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். ஆனால் எடை குறையும். நிலவில் ஈர்ப்பு விசை புவியை போல 1/6 தான். ஆகவே நிலவில் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள நிறை மற்றும் எடை. நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும். எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே ஆகும். ஒரு கையில ஒரு தாளையும் மறு கையில ஒரு புத்தகத்தையும் எடுத்துக்கொள்வோம். எந்த கை அதிக கனத்தை உணரும்? புத்தகம் வச்சிருக்கிற கையில தான் பாரம் தெரியும், கனம் தெரியும். புத்தகத்தின் நிறையானது ஒரு தாளின் நிறையை விட அதிகமா இருக்கும். அதுதான் காரணம். எனவே தாளை விட புத்தகத்தின் மேல் அதிக இழுவிசை இருக்கும். எனவே நமது கை தாளினை விட புத்தகத்தை தாங்கும் விசையை அதிகமாக கொடுக்கும். இந்த விசையை நாம் கனம் அல்லது பாரம் என உணர்கிறோம். நிறையின் SI அலகு கிலோகிராம். இது கி என குறிப்பிடப்படுகிறது. மிக பெரிய அளவிலால் ஆன எடையை டன் அல்லது மெட்ரிக் டன் அலகில் சொல்லலாம். ஆயிரம் மில்லிகிராம் என்பது 1 கிராமுக்கு சமம். 1000 கிராம் என்பது 1 கிலோகிராமுக்கு சமம். 1000 கிலோகிராம் என்பது 1 டன்னுக்கு சமம். அடுத்து நாம் பொது தராசு பற்றி அறிந்து கொள்வோம். பொருளின் நிறையை அளவிட நாம் பொது தராசினை பயன்படுத்துகிறோம். ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. அது படித்தர நிறை என்றும் அழைக்கப்படுகிறது. மின்னணு தராசு. துல்லியமான எடையை காண மின்னணு தராசு என்ற கருவி பயன்படுகிறது. ஆய்வகங்களில் பல சோதனை செய்ய பொதுவாக மின்னணு தராசை பயன்படுத்தி வேதிப்பொருள்களின் எடையை மிக துல்லியமாக அளவிடுகின்றனர். மின்னணு தராசினை கொண்டு உணவு, மளிகை மற்றும் ஆபரண பொருட்களின் எடைகளை கணக்கிடலாம். அடுத்து நாம் காலம் பற்றி அறிந்து கொள்வோம். நாம் அன்றாட வாழ்வில்
பகல் இரவு மாறுவது பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் காலம் மாறுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். நம் அன்றாட வாழ்வுல பருவங்கள் மாறுவதை நாம பார்க்கிறோம். இதிலிருந்து காலம் மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். காலத்தை அளவிட கடிகாரம் பயன்படுகிறது. முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை அளவிட்டனர். முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை கணக்கிட்டனர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலை கொண்டு நேரத்தை கணக்கிட முடியும். ஒரு சிறிய துளையுள்ள பாத்திரத்தை கொண்டு காலத்தை கணக்கிட்டனர். நீர் நிரம்பிய ஒரு பெரிய கலனில் துளையுள்ள இப்பாத்திரத்தை வைத்து இது மூழ்கும் நேரத்தை கணக்கிட்டனர். பின் இதை கணக்கிடும் கருவியாக பயன்படுத்தினர். மேற்கண்ட கடிகாரங்கள் நேரத்தை தோராயமாக அளவிட உதவின. நவீன காலத்தில் மின்னணு கடிகாரங்கள், நிறுத்து கடிகாரம் போன்ற உபகரணங்கள் நேரத்தை துல்லியமாக கணக்கிட உதவுகின்றன. மேலும் அறிவோம். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் மற்றும் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பி நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம் ஆகும்.